நாள் முழுதும் கர்த்தர் நம்மை கிருபையால பாதுகாத்து போஷித்து இந்த மாதத்தை துவங்கின நாள் முதல் இன்று வரை தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருந்து அவர் நன்மை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தீங்கிலிருந்து பொல்லாங்கிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த நாளில் தேவனுடைய வீட்டில் அவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படும்படியாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? அதுக்கே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்திராமேன்னு சொல்லுங்க எல்லாரும். தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆயத்தப்படுவோம். யூரோப்ல ஒரு பெரிய கேத்தீட்ரல் இருக்கு. நிறைய கேத்தீட்ரல்ஸ் இருக்குது யூரோப்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கேத்தீட்ரலை பார்ப்பதற்கு நிறைய டூரிஸ்ட் போனாங்க. அப்போ அந்த பெரிய கட்டடம், அது ஒரு பெரிய பழங்கால தேவாலயம். அந்த தேவாலயத்தை சுத்தி காமிப்பதற்காக அங்க ஒரு கைடு இருந்தான். கைடுனா யாரும் தெரியலையா உங்களுக்கு? இப்போ நீங்க அந்த மைசூர் பேலஸ்லாம் போனீங்கன்னா அங்க இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை சுத்தி காமிக்க, இதை யார் கட்டினா, இதை யார் பண்ணா, இது என்னது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு இது என்ன அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு லோக்கல்ல என்ன செய்வான், ஒரு கைடு இருப்பான். அந்த மாதிரி அந்த கெத்தீட்ரல்ல வந்து பாக்குற எல்லா டூரிஸ்டுக்கும் சுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு கைடு ஒருத்தர் இருந்தான். அப்போ அந்த கெத்தீட்ரல் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்த குழுவினர், அந்த குழுவில் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த தேவாலயத்தை பார்த்து அப்படியே வியந்து போய், இவ்வளோ பெரிய ஒரு கெத்தீட்ரலை இவ்வளோ அழகா இவ்வளோ அருமையா கட்டி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கைடை பார்த்து கேட்டாரு, யார் இந்த கெத்தீட்ரலை கட்டினா? அவன் சொன்னான், சார் இதை கட்டி ரொம்ப வருஷம் ஆகுது, மெனி டிகேட்ஸ் ஆயிருக்குது, அதனால இது யார் கட்டினான்னு எனக்கு தெரியல அப்படின்னா. ஆனா இந்த காலத்துல கட்டப்பட்டது அப்படின்றது மாத்திரம் தெரியும். இதோடைய இன்ஜினியர் பேர் என்ன எனக்கு தெரியல, இன்ஜினியர் பேர்லாம் எனக்கு தெரியல. இந்த பில்டிங்ல யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க, ஐ டோன்ட் நோ எனிதிங். ஆனா இது இந்த காலகட்டத்தில் என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டது. ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும், அப்படி வாங்கன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போகும்போது அந்த கெத்தீட்ரலுடைய ஒரு ஓரத்துல ஒரு கல்வெட்டுல ஒரு ஒரு போட்டோ, ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ அங்க இருந்துச்சு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங்ல இந்த கெத்தீட்ரலை கட்டின வேலையில ஈடுபட்ட நிறைய பேருடைய போட்டோ அங்க என்ன பண்ணியிருந்தாங்க, போட்டு வச்சிருந்தாங்க. அதுல கூட்டிட்டு போய் கடைசியில ஓரத்துல ஒரு வயதான ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருந்தான் அந்த போட்டோல. அவரை காமிச்சு சொன்னாங்க, இந்த வயதான ஒரு மனுஷன் இருக்கிறான் பாத்தீங்களா, இவருடைய பேரை சொன்னாங்க, ஜார்ஜ். இவரை எங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா இவர் ஒரு பெரிய இன்ஜினியர் கிடையாது, பெரிய ஒரு ஆர்கிடெக்ட் கிடையாது, இவர் பெரிய டிசைனர் கிடையாது. இவரு ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்யறவர். சிமெண்ட் தூக்கிட்டு போய், கல்லை தூக்கிட்டு போய் அப்படி இந்த பில்டிங்ல வேலை செஞ்சவர். இவரு எங்க ஊரை சேர்ந்தவர். யாரு இவரு? இந்த லோக்கல், இந்த கிராமத்தை சேர்ந்தவர், இந்த லோக்கல் ஊரை சேர்ந்தவர். இவருடைய பேர் ஜார்ஜ். இந்த கெத்தீட்ரல்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இவ்வளவு அழகா ஒவ்வொரு கல்லா, ஒவ்வொரு செங்கலா, ஒவ்வொரு ஸ்டோனா எடுத்து வச்சு இந்த பில்டிங்ல வேலை செஞ்ச குரூப்ல எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவர் யாரு, இவரு மிஸ்டர் ஜார்ஜ். அதனால இவர் ஒருத்தர் பேரை மாத்திரம் தான் எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பாஸ்டர் அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை பார்த்துட்டு கேட்டாரு, இவங்க மத்த ஆட்கள்லாம் யாரு, இவங்கெல்லாம் எங்க போனாங்க? அப்போ அவர் சொன்னாரு, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பில்டிங் வேலை செஞ்சவங்க தான். ஆனா நிறைய பேரு இந்த பில்டிங் முடிஞ்ச பிறகு, இந்த கெத்தீட்ரல் முடிஞ்ச பிறகு, இந்த கத்தீட்ரலை கட்டினார் பார்த்தீங்களா என்ஜினியர், அவர் வந்து இதை விட இன்னொரு பெரிய கத்தீட்ரலை கட்டுறதுக்காக வேற ஏதோ ஒரு ஊருக்கு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். இந்த கெத்தீட்ரல்ல இவ்வளவு அழகா வேலை செஞ்சதுனால நிறைய வேலையாட்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. அதனால அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஊரை விட்டு ஊர் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா இந்த கெத்தீட்ரலை கட்டி கடந்த 40 ஆண்டுகளா இந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கிறார் பாத்தீங்களா, யாரு, எங்க ஊரை சேர்ந்தார் பாருங்க, ஜார்ஜ். அவர் மாத்திரம் இந்த கெத்தீட்ரலை கட்டி மற்றவங்கெல்லாம் புது வேலை வாய்ப்புகளை தேடி வேற ஊருக்கு போனாலும் அவர் மாத்திரம் என்ன செய்யல, எங்கேயுமே போல, எங்க ஊர்லயே இருந்து அவர் சாவுற வரைக்கும் இந்த கெத்தீட்ரலை மெயின்டைன் பண்ணி, என்ன சொல்லுங்க, இந்த கெத்தீட்ரலை சாகுற வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணாரு. ஏதாச்சும் சின்ன வேலை இருந்தா அவர் செய்வாரு. ஒவ்வொரு நாளும் இந்த கெத்தீட்ரல்ல இருப்பாரு. அதனால எங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி யார் இதை கட்டினா எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு பேர் யாரு, ஜார்ஜ். ஏன்னா அவரு கட்டின நாள்ல இருந்து சாகுற நாள் வரைக்கும்
அவர் என்ன செஞ்சாரு? இங்கே இருந்து இதை என்ன செஞ்சாரு? மெயின்டைன் பண்ணி பாதுகாத்தாரு அப்படின்னு சொன்னாராம். கவனிங்க, இதுல என்ன பெரிய கதை இருக்க போகுது? பெரிய கதைலாம் ஒண்ணும் இல்லை. பட் நான் சொல்ல வர கருத்தை நல்லா கவனிச்சுக்காங்க. This cathedral stands tall because of people like him அப்படின்னு அந்த ஜார்ஜ் பத்தி சொன்னாங்களாம். அதாவது இந்த பெரிய பிரம்மாண்டமான இந்த பேராலயம் யாரு கட்டினான்னு தெரியல, யாரெல்லாம் வேலை செஞ்சாங்கன்னு தெரியல, யார் இதுக்கு முதலீடு போட்டாங்கலாம் தெரியல. ஆனா இது இங்க இன்னும் நிக்குதுன்னா உண்மையும் உத்தமமாக தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் இதற்கு தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்தார் பாத்தீங்களா ஜார்ஜ். அவரை போன்றவர்கள்னாலதான் இந்த பேராலயம் இங்க என்ன செய்து நிக்கிது அப்படின்னு சொல்லி அந்த கைட் சொன்னாராம். இதை நான் ஏன் இந்த காலவேளையில் உங்களுக்கு சொல்றேன்? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய திருச்சபை, the church is also God's masterpiece. திருச்சபை கூட ஆண்டவருடைய மனவாட்டின்னு உங்களுக்கு சொல்றேன் நான். அந்த மனவாட்டியை விட சிறப்பானது இந்த பூமியில வேற எதுவும் கிடையாது. இந்த முழு பூமி, இந்த உலகமே ஆயத்தப்பட்டு இருக்கிறது மணவாளனுடைய வருகைக்காக. அப்ப இந்த பூமியில விலையேற பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய திருச்சபை தான். இந்த உலகத்துல விலையேற பெற்றது அப்படின்றது உலக அதிசயங்கள் அல்ல, வெள்ளை மாளிகை அல்ல, தாஜ்மஹால் அல்ல, அல்லது உலகத்தின் வேற எந்த பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அல்ல. இந்த உலகத்துல, இந்த பூமியில தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது அப்படின்றது இந்த கால வேளையில இங்க உட்கார்ந்து இருக்கிற மற்றும் உலகெங்கும் சேர்ந்து ஆராதிக்கிற தேவனுடைய மனைவாட்டியாகிய திருச்சபை தாங்க God's masterpiece. Hallelujah. அது யார் நிமித்தம் கட்டப்படும்? அந்த ஜார்ஜை போல உண்மையும் உத்தமம் உள்ள கடைசி வரைக்கும் அந்த திருச்சபைக்காக உழைக்கிற, தியாகம் செய்கிற மனிதர்களை கொண்டுதான் கர்த்தர் தன்னுடைய திருச்சபையை கட்டுவார். இந்த கால வேளையில தேவன் இப்படிப்பட்ட மக்களை தேடுகிறார். தன்னுடைய மனவாட்டி பரிசுத்தப்படும்படியாக இந்த பூமியில அவருடைய சாட்சிகளா நிற்கிற நாம், தேவனுடைய நாமத்திற்கு ஒரு சாட்சிகளாக வாழுகிற இந்த திருச்சபையில ஆண்டவர் எப்படிப்பட்டவங்களை தேடுறார் தெரியுமா? புதிய வாய்ப்புகளை தேடி ஊரை விட்டு ஊற போறவங்களை வச்செல்லாம் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை கட்ட மாட்டாரு. யாரு உண்மையும் உத்தமமா கடைசி வரைக்கும் தன்னுடைய மூச்சு, இன்னைக்கு பாட்டமே நீரே என்னது என்னுடைய வாழ்வையா, என்ன ஆனாலும் யாரு? நீங்க தான். அதுல சொல்றோம் மனிதர்கள் என்ன கைவிடலாம், அது இதெல்லாம் நடக்கலாம், ஆனாலும் யாரு? நீர் தான் என் வாழ்வு அப்படின்னு சொல்லி யாரு தேவாலயத்துல தேவனுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு உங்களுக்கு என்னன்னு சொல்லி இருக்கிறேன். எங்க நாட்டப்பட்டிருக்கிறீங்களோ அங்க என்ன செய்யுங்க? அங்க உறுதியா இருங்க, அங்க நிலைச்சு நில்லுங்க, அங்க கனியை கொடுங்க. Today as we approach the Lord's table, இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியை நாம் மனதில் கொண்டு இங்க வைத்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி அப்படின்றது உங்களுக்கும் தேவனுக்கும் இயேசுவின் மூலம் ஏற்பட்ட உறவின் அடிப்படையில மாத்திரம் நீங்க பார்க்க கூடாது. அது இயேசுவும் அவருடைய சரீரமும் நமக்காக செய்த தியாகத்தினாலும் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிறுவப்பட்டிருக்குது. It is not only about you and Jesus, it is about Jesus and his body. அதனால இதுல நம்பிக்கை உள்ளவர்களா மாத்திரம் நீங்க இருக்கக்கூடாது, இதுல ஒரு பங்காளரா நீங்க இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். Jesus wants you not to just believe, he wants you to belong. belongனா என்னது? இது என்னுடையது, நான் இதற்கு சேர்ந்தவன், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய திருச்சபை, இது என்னுடைய போதகர், இது என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரின்னு சொல்லி வெறும் பார்வையால பேச்சால மெம்பர்ஷிப்பால மாத்திரம் நீங்க இருக்க கூடாது. You must have a feeling of belongingness. தேவன் என்னை நாட்டின தோட்டம் இது, தேவன் வைத்த குடும்பம் இது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணத்தோட இருக்கிறீங்களா? எத்தனை பேர் அப்படிப்பட்ட எண்ணத்தோட இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தீங்க. ஏன் இதை டைம் வேஸ்ட் பண்றதுக்காக சொல்ல, கர்த்தருடைய பந்திக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறேன். சும்மா ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இங்க வந்து முழங்கால் போட்டு போக கூடாது. முதல்ல இருக்கிறவங்க இங்க, கடைசியில இருக்கிறவங்க அங்க. நோ,
எங்க இடம் கிடைக்குதோ அங்க வந்து முழங்காலிட்டு போறதுன்னு ஒரு செய்தி, ஒரு செயல் கிடையாது. நான் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், நான் ஒரே சரீரத்தை சேர்ந்தவன், இயேசுவின் சரீரத்தை சேர்ந்தவன். அல்லேலூயா. இயேசுவின் சரீரத்தை சேர்ந்து இங்க மத்தவங்க கூட பகை இருக்க கூடாதுங்க. இயேசுவின் சரீரத்தை சேர்ந்தவன் ஆமென் சொல்லிட்டு இங்க இன்னொரு சகோதரன் சகோதரி கூட சண்டை போட்டுக்கிட்டெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க, கர்த்தருடைய பந்தி எடுக்க கூடாது. That's why I said don't just believe but belong அப்படின்னு சொன்ன உங்களுக்கு. அத மறந்துடாதீங்க. இந்த கால வேளையில இதுவரைக்கும் நீங்க கேட்டறாத ஒரு செய்தியை நான் உங்களோட பேச போறேன். இந்த வேத பகுதியிலிருந்து நீங்க ஆல்ரெடி மற்ற செய்திகள் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. நம்முடைய பிஷப்பை இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு நிறைய செய்திகள் பேசியிருக்காங்க. பட் அதே வேத பகுதியிலிருந்து நாம சபையாராகிய நாம் தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், எப்படிப்பட்ட மனநிலையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எப்படிப்பட்ட ஆட்டிடியூடோட கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெறணும் அப்படின்றத உங்களோட நான் பேச போறேன். கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம், The book of 2 Samuel chapter 23. இந்த 2 சாமுவேலின் அதிகாரம் 23வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? தாவீது அவனுடைய வாழ்க்கையின் முடிவு. அந்த வாழ்க்கையின் முடிவுல தாவீதோடு இருந்த மனிதர்களை குறித்து பார்க்கிறோம். நீங்க வீட்டுல போய் 23வது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அதுல தாவீதோடு இருந்த நிறைய பேரை குறித்து அங்க என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. many people. இத ஒரு நீங்க டைட்டில் கொடுக்கணும். எப்படி டைட்டில் கொடுக்கலாம்? David and his mighty men. தாவீதும் அவனோடு இருந்த அந்த பராக்கிரமசாலிகள், உத்தமமுள்ள வீரர்கள் அப்படின்னு நீங்க ஒரு தலைப்பை கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். இந்த வேத பகுதியிலிருந்து உண்மையா இருப்பதுனா என்ன, உத்தமமா இருப்பதுனா என்ன, தியாகம் செய்வதென்றால் என்ன, அந்த காரியங்களை இன்றைய கால வேளையில சபையினிடத்துல இருந்து ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்ற ஒரு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியை தான் நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஓகே, சுருக்கமா இன்னைக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வந்துட்டார். He is towards the end of his life. அவனுடைய வாழ்க்கையின் கடைசியில உட்கார்ந்து தேவன் அவனுக்கு எப்படியெல்லாம் உண்மை உள்ளவரா இருந்தார் அப்படின்றத அவன் நினைவு கூறுகிறான். He is looking back at how God was faithful. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்தாரா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சும்மா ஆமென் சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்தாரா? Has God been faithful to you? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். வேலையில வருமானத்தை தருகிறார் இல்லையா? நல்ல சுகத்தை தர்றாரு இல்லையா? சாப்பிட சாப்பாடு தர்றாரு இல்லையா? இதெல்லாம் பெறுவதற்கு எந்த தகுதியுமே இல்ல. ஆனா அதை தந்து அதற்கு மேல தன்னுடைய கிருபையினால நம்மள என்ன செய்யறாரு, நிரப்புறாரு இல்லையா? ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுல கர்த்தர் எப்படியெல்லாம் அவனுக்கு உண்மை உள்ளவரா இருந்தார் அப்படின்றத நினைச்சு பார்க்கிறோம். அதோடு சேர்த்து கர்த்தர் அவனுக்கு தந்த ஜனங்களையும் நினைச்சு பார்க்கிறோம். அவனுக்கு தந்த அவனுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாரியர்ஸ் நினைச்சு பார்க்கிறோம் அந்த கடைசி அதிகாரத்துல. அப்போ அந்த 2 சாமுவேல் 23வது அதிகாரத்துல அவனுடைய கடைசி டயலாக், அதுல அவன் ஒரு சில பெயர்களை குறிப்பிட்டு சொல்லுகிறான். இவங்கெல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்க, அவன் கடந்து வந்த பாதையில எப்படி ஆண்டவர் ஒரு பக்கம் அவனுக்கு உண்மை உள்ளவரா இருந்தாரோ அதே போல இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட மனிதர்களும் அவனுக்கு யாரா இருந்தாங்க, உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க. யுத்தங்களின் நேரத்துல தேவன் எனக்கு உண்மை உள்ளவரா இருந்தார், இவங்களும் எனக்கு உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க. காட்டி கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில மனுஷன் என்ன காட்டி கொடுத்துட்டான், மனுஷனை கீழே தள்ளிட்டான், தேவன் எனக்கு உண்மை உள்ளவரா இருந்தாரு. கூடவே தேவன் தந்த இந்த மனிதர்களும் யாரா இருந்தாங்க, எனக்கு உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க. நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டு ஓடி போய் பயத்தினால ஒழிஞ்சுக்கிட்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்த சூழ்நிலையில தேவன் எப்படி என்னோடு கூட இருந்தாரோ அந்த மாதிரி even in exile these men were with me அப்படின்னு அங்க தாவீது சொல்றோம். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது என்ன செய்யறான், அவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்றான். கர்த்தர் அவனை ராஜாவா என்ன செஞ்சிட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனா ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஒரு கிரீடத்தை போட்டு சிங்காசனத்துல உட்கார்றதற்கு ரொம்ப நாள் ஆச்சு, தாமதமாயிடுச்சு. ஏன்னா சவுல் அவன் என்ன செஞ்சான், அவனை துரத்தினான், அவனை கொலை செய்யும்படி என்ன செஞ்சான், அவனை துரத்தினான்.
அதனால அந்த நீண்ட நாட்கள், நீண்ட காலம் அப்படின்றது ஓட்டத்தின் காலமா இருந்துச்சு, பயத்தின் காலமா இருந்துச்சு, பதட்டங்களின் காலமா இருந்துச்சு, குகைகளுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சி வாழுகிற காலமா இருந்துச்சு, அநேகரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையின் காலங்களா இருந்துச்சு. ஈவன் ஏன் எதிரியின் எல்லைகளுக்குள்ள போய் வாழ வேண்டிய காலகட்டமாகவும் அது என்ன செஞ்சுச்சு இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேரு இதே மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோம். இதே மாதிரிதான் திசை தெரியாம எங்க ஓடுறோம் தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் பயத்தினாலும் கலக்கத்தினாலும். ஆனா பாருங்க, தாவீது அவனுடைய வாழ்க்கையின் முடிவுல இப்படியெல்லாம் நான் ஓடி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் எனக்கு உண்மை உள்ளவரா இருந்தார் அப்படின்றத அங்க அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. அதை நீங்க அறிக்கை செய்யணும். இன்னைக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு, எவ்வளவுதான் ஓட்டம் எடுத்து, எவ்வளவுதான் வேதனையோடு வாழ்ந்தாலும் கர்த்தர் என்ன கைவிடாம என் கூட அங்க இருந்தார் இல்லையா, அதனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த 23வது அதிகாரத்துல நீங்க தாவீது கடந்து சென்ற அநேக அனுபவங்களை அங்க பார்க்கலாம். நான் விவரிச்சு உங்களுக்கு சொல்ல போறதுல, பட் குயிக்கா ஒரு ஒரு அறிவுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதே வேத பகுதியிலிருந்து நம்முடைய பிஷப் உங்களுக்கு நிறைய பேசியிருக்காங்க. 22வது அதிகாரம் 23வது அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் அதுல்லாம் அப்படின்ற ஒரு குகைகளுக்குள்ள போய் என்ன செய்யறான், அவன் ஒளிஞ்சு வாழுகிற சூழ்நிலை. அந்த இடத்துல சவுல பார்த்து பயந்து ஓடி போய் அந்த குகை வாழ்க்கையில் என்ன செய்யறான், அவன் வாழ்றான். அப்போ அவனோட சேர்ந்து 400 பேர் போறாங்க. எங்க குகையின் வாழ்க்கைனா சும்மாவா? அவங்களை என்ன பிராண்ட் பண்றாங்க, இவங்கெல்லாம் ட்ரைட்டர்ஸ், தேச துரோகிங்க, மிஸ்ஃபிட்ஸ், கவனிங்க, அவுட்காஸ்ட், இவங்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டவன், இவங்கெல்லாம் துரோகி, இவெல்லாம் தேசத்துல வாழ்றதுக்கு என்ன கிடையாது, இவெல்லாம் தகுதி இல்லாதவன், தேவன் அபிஷேகித்த ராஜ்யத்திற்கு விரோதமா எழும்பினவன், ராஜாவுக்கு விரோதமா எழும்பினவன், ஆண்டவருக்கு விரோதமா எழும்பினவன் சொல்லி லேபிள் செய்யப்பட்டு இவெல்லாம் இப்ப என்ன செய்யப்படுகிறான், தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலையில குகைகளுக்குள்ள தாவீதோட போய் என்ன செய்யறாங்க, அவனுடைய ஆட்களும் அங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆனா கவனிங்க, தாவீது நான் சொன்ன மாதிரி அவன் ராஜா இல்ல, அப்போ தலையில கிரீடம் இருக்குல்ல, அவன் பெரிய படை பலத்தோட சவுலை எதிர்க்கக்கூடிய தைரியம் அவனுக்கு என்ன செய்யல, இருக்கல. ஆனாலும் அவனை நம்பி அவனுக்கு உண்மையோட அவனோட என்ன செஞ்சாங்க, அந்த நண்பர்கள் என்ன செஞ்சாங்க, அவனோட போனாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. பலத்தை பார்த்து போனாங்களா, பதவியை பார்த்து போனாங்களா? பாருங்க, அங்கதான் நம்ம ஆவிக்குரிய பார்வையோடு பார்க்கணும். It was a loyalty. It was a covenant loyalty. It was a suffering, but it was a shared suffering. துன்பப்படுகிறாங்க தாவீது போய், வா நான் ஒரு பெரிய ராஜ்யத்தை நான் ஆரம்பிக்க போறேன், வா நான் ஒரு பெரிய ராஜாவா போறேன்னு சொல்லி இருந்தா போயிருக்கலாம். ஆனா எங்க போயிருக்கிறான், பயந்து உயிர் பிழைக்க ஓடி இருக்கிறான். அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சிருக்கணும், நீ எப்படின்னா போறதா இருந்தா போ, நான் என் உயிரை பாதுகாக்கிறதுக்கு எங்க இருக்கிறேன், நானு சவுலோட இருக்கேன்னு இருந்திருக்கலாம். பாருங்க, அவங்க நன்மையை கருதி, அவங்க ப்ராஸ்பெரிட்டியை கருதி ஓடல. தாவீதின் மேல வைத்த அந்த உடன்படிக்கையின் அந்த உத்தமத்தின் அடிப்படையில அவனோட போய் எங்க வாழ்ந்தாங்க, குகைகளுக்குள்ள வாழ்ந்தாங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அத அதுல்லாம் குகை அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஏன் அது முக்கியம் தெரியுங்களா? கவனிங்க, அந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில அதுல்லாம் குகையின் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் தெரியுமா? வருங்கால இஸ்ரவேலின் ராஜ்யத்தின் அஸ்திபாரம் அந்த அதுல்லாம் குகையில தான் என்ன செய்யப்பட்டது, போடப்பட்டது. It was the future of Israel's kingdom. The foundation was laid there. அதை தொடர்ந்து அப்படியே நீங்க அங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னொரு அனுபவம் இருக்குது. அதை இப்ப நம்ம வாசிப்போம் கொஞ்ச நேரத்துல. தாவீதுடைய ஆட்கள் பெத்லகேம் பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்டது. அப்போ எதிரியின் கையில இருக்கிற இடத்துல தாவீதுக்கு ஒரு ஆசை. என்ன தெரியுங்களா? அந்த பெத்லகேம்ல இருக்கிற என்னத்தை குடிக்கணும், தண்ணிய குடிக்கணும்னு ஒரு ஆசை. அவன் பாருங்க, எதிரி நாட்டை சூழ்ந்துட்டான், எதிரியின் அடி கட்டுப்பாட்டுல இருக்கு தேசம். ஆனாலும் நம்முடைய தலைவன், நம்முடைய ராஜா தண்ணிக்காக என்ன செய்யறாரு,
ஏங்குறாருன்னு சொல்லி அங்க உயிரை பணயம் வச்சு தாவீதுனுடைய ஆட்கள் என்ன செய்யறாங்க, அங்க போய் தண்ணி எல்லாம் என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் எழுதி இருக்காங்க. கவனிங்க, அங்க பிரச்சனை வந்து தண்ணி கிடையாது. The point is not the water. It was about honoring their king. அவங்களுக்கு தேவன் தந்த அந்த ராஜாவை கனப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய தலைவருக்கு கனத்தை செலுத்துகிறாங்க. அவனை ராஜாவை தாவீதை என்ன நிலையில வச்சிருக்கிறாங்க அப்படின்றதற்கு ஒரு உதாரணம் அது. நம்ம வாசிப்போம் அதெல்லாம். இப்படி அங்க நிறைய அனுபவங்கள் அங்க என்ன செஞ்சிருக்குதாங்க. 1 சாமுவேல் என்னது 22வது அதிகாரமும் 23வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. சரி, நான் இன்ட்ரோடக்ஷனை சுருக்கமா முடிக்கிறேன். இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஒரு சரித்திரம் மாத்திரம் கிடையாது. It is not just a history. இது மிலிட்டரி ரெக்கார்ட்ஸும் கிடையாது. இது என்னது, ராணுவத்தின் ஒரு என்ன நடந்துச்சு அப்படின்னு எழுதி வைக்கிறதுக்காகவும் இதெல்லாம் எழுதி வைக்கல. கவனிங்க, எதற்காக பைபிள் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. These are pictures of spiritual loyalty. ஆவிக்குரிய உத்தமம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதற்கு உதாரணமா இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. These are examples of how to be united in suffering. பாடுபடும் போது பாடுபடுகிற தேவ ஜனங்க மத்தியில எப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கணும் அப்படின்றதற்கு உதாரணமா எழுதப்பட்டிருக்குது. fellowship, covenant fellowship, உடன்படிக்கையின் ஒரு ஐக்கியம் எப்படி இருக்கணும் அதற்கு உதாரணமா இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமானவங்க, இவங்கெல்லாம் சாதாரணமான ஜனங்க. ஆனா தேவன் அவர்களுக்கு தந்த தலைவனின் அந்த நோக்கம், அந்த தரிசனம் நிறைவேறணும் அப்படின்றதற்காக ஒன்றா இணைந்து பாடுபட்டு செத்தாலும் பரவாயில்ல, they are willing to sacrifice, வாழ்க்கையை செத்தாலும் பரவாயில்ல, நம்ம தலைவனோட நம்ம என்ன செய்யணும், நாம நிக்கணும் அப்படின்ற உடன்படிக்கையோடு நின்னாங்க அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், நாம அங்க பாக்குறோம். ஏன் இது முக்கியம் இந்த கால வேளையில, இந்த கர்த்தருடைய பந்தியின் நாள்ல ஏன் இந்த சத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியம்? ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திருச்சபைகள்ல இந்த ஒற்றுமை, இந்த திருச்சபையில இந்த ஐக்கியம், திருச்சபையில இந்த சகோதர அன்பு, திருச்சபையில ஒரே குடும்பம் என்னும் உணர்வு, இதெல்லாம் நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டு வருது தெரியுங்களா, செத்துக்கிட்டு வருது. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது உலகத்தின் பார்வையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. சொந்த கால்ல நிக்கணும், தனியா நிக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஆனா இந்த திருச்சபை என்னும் தேவனுடைய மனவாட்டிக்குள்ள கடந்த ஒரு சில வருடங்களா பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் ஐடியாலஜி ஆஃப் இந்த இண்டிவிஜுவலிசம் அப்படின்றது ஒரு புழுவை போல அப்படியே நுழைஞ்சு 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 எங்க வந்துருச்சு, இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு சபைக்குள்ள எல்லாரும் இண்டிவிஜுவலா இருக்கணும். சபைனாலே குடும்பம், கூட்டுதான். ஆனா இங்க சபைக்குள்ள என்னவா இருக்கணும், இண்டிவிஜுவலா. நிறைய பேர் ஒரு சபையில நிலைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தாவிக்கிட்டே இருப்பாங்க. சர்ச் ஹாப்பர்ஸ் இவங்கெல்லாம். ஆண்டவர் அவங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இருக்க என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆண்டவர் அவங்களை எங்க நாட்டி இருக்கிறாரோ அங்க நாட்டி இருக்க என்ன செய்யல, அவங்களுக்கு விருப்பம் இல்லையே. இண்டிவிஜுவலிசம். ஏன் என்னுடைய விருப்பம், என்னுடைய உரிமை, நான் எங்க வேணாலும் போவேன். பாருங்க, இதெல்லாம் உலகத்துலதான் இப்படி பேசணும். திருச்சபையில நம்ம எல்லாரும் ஒண்ணு, திருச்சபையில குடும்பம். அதுக்கு தான் ஆரம்பத்துல சொன்ன, இது என்னது, இது குடும்பம். குடும்பத்துல வந்து என்னுடைய உரிமை, அவன் உரிமை அப்படின்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இங்க ஒரே தலைவர், தலைவருக்கு கீழே இருக்க வேண்டிய ஆடுகள் நாம, தலைவருக்கு கீழே இருக்க வேண்டிய ஒரே மாம்சம் தான் இங்க. ஆனா பிரச்சனை, there is individualism. கவனிங்க, சபை விசுவாசிங்க கிட்ட தான் எப்படின்னா, சபையின் ஊழியர்கள்கிட்டயும் இப்படிதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு எங்கேயும் ஒரு சபையில, ஒரு ஊழியத்துல, ஒரு ஸ்தாபனத்துல இணைஞ்சி ஊழியம் செய்யறதுக்கு எவனுக்கும் இஷ்டம் இல்லை. என்னது, இண்டிவிஜுவலிசம். ஒன்னும் கத்திருக்க மாட்டாங்க. சும்மா பைபிள்ல 2-3 வார்த்தையை பேச தெரிஞ்சா போதும், ஒரு பாட்டை பாட தெரிஞ்சா போதும். என் ஆண்டவர் தனியா அழைக்கிறார், என் ஆண்டவர் தனியா ஊழியத்துக்கு அழைக்கிறார்.
அவன் 40 வருஷம் 50 வருஷம் இருந்து படிச்சே வாயில தெரியாம உலர்னா கள்ள உபதேசம் என்ன செஞ்சிருது, வெளியில வந்துருது. சீசன்ட் பிரீச்சர்ஸ் பாருங்களேன், இன்னைக்கு எப்படியோ ஒரு வார்த்தையை உளறி தவறி விட்டுருப்பாங்க, அது என்ன ஆகுது, கள்ள உபதேசமா மாறுது. உட்காந்து சீசன் ஆகிறதுக்கு எவனுக்கும் இன்னைக்கு இஷ்டம் இல்லை, யாருக்கும். இன்னைக்கு என்னது, இண்டிவிஜுவலிசம். ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணும், ஒரு சீடியா போடணும், ஒரு ஊழியத்துல பெரிய ஆளாகணும், ஏன் தனியா நிக்கணும். இண்டிவிஜுவலிசம். இன்னைக்கு விசுவாசியும் இண்டிவிஜுவலிசமால கெட்டு நாசம் ஆகுறான். ஊழியக்காரனும் இன்னைக்கு இண்டிவிஜுவலிசம்னால என்ன செய்யறான், கெட்டு நாசம் ஆகுறான். ஏன்னா அந்த காட்லி அத்தாரிட்டி அப்படின்றது உங்க தலை மேல இல்லைன்னு வச்சுக்காங்க, பிசாசு உங்களுக்கு காதுக்குள்ள கொண்டாந்து இஷ்டத்துக்கு அதை இதையும் சொல்லுவான். அது இன்பமா இருக்கும். எப்படி இருக்கும், அது இன்பமா இருக்கும். ஆனா அது கண்டிப்பா தோல்வியில தான் போய் என்ன செய்யும், முடியும். எங்க ஒரு தலைமை அப்படின்றது இல்லைன்னா you cannot function without it. ஏன் இதை நான் சொல்றேன், கர்த்தருடைய பந்தி, the communion reminds us we are one body. என்னோட சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும், one body சொல்லுங்க. நீங்க சொல்லனா கம்யூனியன் எடுக்காதீங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கல, ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பந்திக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். சொல்ல விருப்பம் இல்லாதவங்க பந்தி எடுக்காதீங்க. பந்தி எடுக்கணும்னா என்ன மனநிலையோடு இருக்கணும் நான் சொல்றேன். ஒரே சரீரம் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரே சரீரம், ஒரே குடும்பம், ஒரே தரிசனம். திருப்பி சொல்லுங்க, ஒரே சரீரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தாவீதுடைய the mighty men of David, அவங்க கிட்ட இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம்? இன்றைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி, நாட்டப்பட்டின இடத்துல where you're planted, learn to persevere. வாழ்வானாலும் சாவானாலும் ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன செய்யுங்க, நிலைச்சிருங்க அப்படின்றத தியானிப்போம். ஹல்லேலூயா. பாடம் நம்பர் 1, loyalty in the middle of hardship. Loyalty in the middle of hardship. கஷ்டங்களின் நடுவுல எப்படி உண்மையா இருப்பது? ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 10வது வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போமா? verse 10. இவன் எழும்பி தன் கைவித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ள மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். ஓகே, இங்க கவனிங்க. யாரை குறித்து இங்க பைபிள் சொல்லுது? இவன் அப்படின்றது யாரு? அவனுடைய பேர் எலியேசர். இந்த தாவீதுடைய மைட்டி மென் சொன்ன பாத்தீங்களா? இந்த தாவீது கூட இருந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவனோடு இருந்த தோல் கொடுத்த, அவனோடு சேர்ந்து யுத்தம் செய்த அந்த யுத்த வீரர்கள், நான் சொன்னேன் அவனோட 400 பேர் போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? அந்த 400 பேர்ல ஒரு 30 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா எலீட் குரூப். அதாவது இவங்க அந்த 400 பேர்ல தாவீது ரொம்ப பக்கத்துல இருந்த ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ். பாத்திருக்கீங்களா? நம்முடைய கவர்மெண்ட்ல ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் ஒருத்தர் உருவாக்குவாங்க. யார் அவங்களாம்? நீங்க கேள்வியே பட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப ஹைலி ஸ்கில்ட் பீப்புள், யுத்தத்துல ரொம்ப தேறினவங்க, ரொம்ப சிறப்பானவங்க, ஸ்மார்ட் ஆனவங்க. அப்படி தாவீது ஒரு 30 பேர் என்ன சேர்த்து வச்சிருந்தான், தெரிந்து வச்சிருந்தான். அந்த 30 பேர்ல ஒருத்தன் தான் யாரு? இந்த எலியேசர். இந்த எலியேசரை குறித்து பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. ஒரு தடவை பெலிஸ்தரோடு யுத்தம் நடக்குது. அப்போ பெலிஸ்தரோடு யுத்தம் செய்யற நேரத்துல பெலிஸ்தரை பார்த்து பயந்து போய் இஸ்ரவேலர் நிறைய பேர் யுத்தத்துக்கு வந்தவெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டான்? ஓடிட்டான். பயந்து போய் விட்டு ஓடிட்டான். அப்போ அந்த சூழ்நிலையில பைபிள் சொல்லுது, எலியேசர் அப்படின்ற ஒருத்தன் எழும்பி பட்டயத்தை எடுத்து பட்டயத்தை பிடிச்ச அவனுடைய கையை அந்த பெலிஸ்தரை வீழ்த்தி தள்ளுற வரைக்கும் என்ன செய்யலையாம்? அவன் கையில இருந்து என்னத்தை போடல, கீழே பட்டயத்தை கீழே போடல. பாருங்க, எல்லாம் பயத்துல விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனா எலியேசர் மாத்திரம் அங்க நின்று என்ன செய்யறான்? கடைசி வரைக்கும் யுத்தம் செய்கிறான். இட்ஸ் a time of hardship. நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு ஓடுற சூழ்நிலை வரும். நம்ம கூட தான் இருப்பாங்க.
ஒரே குடும்பம் தான், ஒரே சரீரம் தான். ஆனா சண்டை, பிரச்சனை, துன்பம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க வாயை திறந்து. யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? விட்டுட்டு ஓடிடுவாங்க. நிறைய நேரத்துல, பிரச்சனை நேரத்துல நிறைய பேர் உதவி செய்யறதுக்கு பதிலா நம்ம மேல சொல்லுவான், நீ இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், நீ இப்படி பண்ணியிருந்தா ஏன் இப்படி பண்ண. கவனிங்க, loyalty is tested not in good times, it is tested during battles. உண்மையா இருக்கிறது, உத்தமம் அப்படின்றது நல்ல நேரத்துல சோதித்து பார்ப்பதை காட்டிலும் யுத்த நேரத்துல சோதித்து பார்த்தாதான் தெரியும் இந்த உத்தமம் உண்மையா, இந்த அன்பு உண்மையா. எலியேசரை குறித்து பைபிள் சொல்லுது, அவனுடைய கை பட்டயத்தை விட்டுட்டு என்ன செய்யல? ஓடல. அவன் பாருங்க, நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், அவன் ஒரே ஆளா நின்று பெலிஸ்தர்ட்ட என்ன பண்ணிருக்கான்? சண்டை போட்டிருக்கிறான். அவன் ஒரே ஆளா நின்று பெலிஸ்தரை வீழ்த்தி இருக்கிறான். இந்த மத்தவன்கெல்லாம், அவன் கூட இருக்கிற நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுங்களா? இவன் சண்டை எல்லாம் முடிச்ச பிறகு இவன் கொன்ன ஆட்களை சூறையாடுவதற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஓடி வந்திருக்கிறாங்க. அதாவது செத்த பணத்துல இருக்கிறதுல என்ன தப்பிடிங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஒரே ஆள் அண்ணன் என்ன பண்ணிருக்கான்? யுத்தம் செய்திருக்கிறான். இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை பிடிச்சிருக்கிற நாம எந்த சூழ்நிலையிலும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறவே கூடாது. கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியேசர் பட்டயத்தை பிடித்தது அவன் உச்சமத்தின் அடையாளம். விடாம அதை பிடிச்சான் பாருங்க. இட் ஷோட் ஹிஸ் லாயல்டி. இங்க கவனிங்க, எல்லாரும் சிட் அப்ரைட். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் இங்க உட்காருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது எல்லாரும் அப்ரைட்டா உட்காருங்க. நிறைய தடவை சொல்றேன், தூங்குறவங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வராதீங்கன்னு சொல்லி இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உட்காந்து கவனமா கேட்கணும். இங்க எஸ்பெஷலி நிறைய பேர் அங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க. Listen to the word of God. கேளுங்க உட்காந்து. கர்த்தருடைய ஆண்டவர் உங்களோட இப்ப உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும், செய்தி உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும். ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. ஆண்டவர் பேசும்போது தாழ்மையோட சந்தோஷத்தோட கேளுங்க. தூங்குறவங்க எழும்பி போங்க, கவனிங்க. He clung to the sword. clung அப்படின்னா என்ன தெரியுங்களா? என் கைய வெட்டி எடுத்தாலும் வெட்டி எடு, நான் இதை என்ன செய்ய மாட்டேன். உத்தமம் அப்படி இருக்கணும். உத்தமன்றது அப்படி இருக்கணும். ரூத் நகோமிய பார்த்து சொல்றா, என்ன சொல்றா? நீ எங்க போனாலும் உன் தேவன் அதுதாங்க உத்தமம். அதே வார்த்தையை தான் இங்க உபயோகித்திருக்கிறாங்க. எந்த வார்த்தைய எலியேசர் பட்டயத்தை பிடிச்சான்னு சொல்லி உபயோகித்திருக்கிறாங்களோ அதே வார்த்தையை தான் நகோமி ரூத்துக்கு நடுவுல நடந்த அந்த உறவின் அடிப்படையில் இருக்கிற அந்த உத்தமத்திற்கு உபயோகித்திருக்கிறாங்க. Faithfulness to your church is proven in battle. Don't walk away from church in seasons of offense. உங்களுக்கு பிரச்சனை நேரத்துல, கஷ்டத்து நேரத்துல, துன்பத்து நேரத்துல, வாழ்க்கையில படகு அசைதுனா அந்த நேரத்தை பார்த்து சபையை விட்டு போவாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நேரம். அந்த நேரத்துல தான் உங்களுடைய கரம் என்ன செஞ்சிருக்கணும்? கெட்டியா பிடிச்சிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அந்த நேரத்துல என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கணும். பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருதுன்னு உடனே கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. During the times of trials is the time where you have to hold on. Loyalty will strengthen your unity. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய யுத்த ஆர்மி இருக்குது, ஒரு படை. சண்டை நேரத்துல ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்ன பேசிக்கிட்டு இருந்தா அந்த படை ஜெயிக்குமா? சொல்லுங்க, ஜெயிக்குமா? இந்தியன் ஆர்மி பாகிஸ்தானோட சண்டை போடுறாங்க. ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்ன சொல்றது கேட்டா யுத்தத்துல ஜெயிக்கலாமா? இல்லைன்னா அந்த ராணுவ அதிகாரி கமாண்டர் சொல்றதை கேட்டு எல்லாரும் செஞ்சா அந்த யுத்தத்துல ஜெயிக்கலாமா? அதே மாதிரி தாங்க திருச்சபை கூட ஒரு ஜெபிக்கிற திருச்சபையா இருந்தா
ஐக்கியப்பட்டு ஒன்றுபட்டு கீழ்ப்படுகிற திருச்சபையா இருந்தா தேவன் அந்த திருச்சபையை கொண்டு பெரிய காரியங்களை என்ன செய்வார். அததான் கர்த்தருடைய பந்தியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. எப்படி எலியேசர் செத்தாலும் எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டான், ஒருத்தன் நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறான், ஒரே ஒருத்தன். எப்படி அன்னைக்கு செத்து இருக்கலாம் அவன், ஆனா சாவானாலும் என்ன செய்ய மாட்டான், நானு ஓட மாட்டேன்னு சொல்லி பட்டயத்துல இருந்து அவன் கை என்ன செய்யல, எடுக்கப்படல. இயேசு கிறிஸ்துவும் மரண பரியந்தம் அவர் எப்படியா இருந்தாரு, உண்மை உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. எப்படி மரணம் வரைக்கும் அவர் உண்மை உள்ளவரா இருந்தாரோ, திருச்சபையும் இன்னைக்கு நம்முடைய மரணம் வரைக்கும் ஆண்டவருக்கும் நம்முடைய சபைக்கும் எப்படி இருக்கணும், நாம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். Hallelujah. Faithfulness means not just holding on to God's word. Faithfulness means defending your church and defending your leaders. எலியேசரை போல எப்படி அவன் அந்த பட்டயத்தின் மேல கைய வச்சு அவனுடைய தலைவன், அவனுடைய இனம், அவனுடைய ஜனங்கள், அவனுடைய ராஜா காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லி பட்டயத்துல இருந்து கையெடுக்காம உண்மை உள்ளவனா கடைசி வரைக்கும் நின்னானோ, தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் தேவன் நாட்டின திருச்சபைக்கும் உங்களுடைய திருச்சபையின் தலைவர்களுக்கும் நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. That's what faithfulness means. Loyalty is not seasonal. உண்மையா இருக்கிறது உத்தமம் அப்படின்றது சீசனல் கிடையாது. இந்த சீசன்ல உண்மையா இருக்கலாம், இன்னொரு சீசன்ல விட்டு ஓடிரலாம். நோ, லாயல்டி கடைசி வரைக்கும். நீங்க தனியா பாருங்க, எலியேசர் மாதிரி தனியா நின்னாலும் நிக்கணுமே தவிர எதற்காக நிக்கணும், உத்தமத்திற்காக நிக்கணும். தனியா நின்னாலும் நிக்கணும், ஆண்டவருக்காக நிக்கணும். தனியா நின்னாலும் நிக்கணும், அவருடைய வார்த்தைக்காக நிக்கணும். தனியா நின்னாலும் நிக்கணும், உங்களுடைய சபைக்காக நிக்கணும். தனியா நீ ரெப்புடேஷன் போனாலும் என்ன பத்தி இவங்க என்ன நினைக்குவாங்க, இவங்களோட இருந்த என் உறவு போயிடுச்சு, இவன் என்ன பத்தி அது போனாலும் பரவாயில்ல, என் சபைக்காக, என் ஆண்டவருக்காக, சத்தியத்திற்காக, உண்மைக்காக, என் போதகருக்காக, என் ராஜாவுக்காக நான் என்ன செய்வேன், நானு நிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தன் சபையை விட்டு போறேன்னா, ஏண்டா என்ன பிரச்சனை, இல்ல யாரும் சரியில்லை, அரே துன்பம், வாழ்க்கையில துன்பம் பிரச்சனை, சபையில வந்தா இங்கேயும் பிரச்சனை துன்பம். பாஸ்டர் சொன்னாருங்க, வாப்பா உன் படகு ரொம்ப ஆடிட்டு இருக்குது, நீ சொல்ற மாதிரி படகுக்குள்ளேயும் பிரச்சனை, படகுல வெளியிலயும் பிரச்சனைன்ற, சரி ஆனா நீ சபையை விட்டு போறன்ற பாரு, அதுவும் பிரச்சனை என்ன செய்ய போறது இல்ல, தீக்க போறது இல்ல. ஏன்னா நீ எங்க போனாலும் படகு கடல்ல தான் போகணும். இந்த சபை போனாலும் அந்த சபை, அந்த சபை, எந்த சபை, உள்ளேயும் பிரச்சனை தீராம தான் இருக்கும், வெளியவும் புயல் காற்று அது இதெல்லாம் தீராம தான் இருக்க போகுது. நான் உனக்கு சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் என்ன, கப்பலுக்குள்ள இருக்கிறது, கப்பலுக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் பார்க்காத, உன் கூட யாரு இருக்கிறா அப்படின்றத பாரு. காற்று வீசும், பொங்கும், புயல் அடிக்கும், எல்லாமே அடிக்கும், ஆனா படகுல பயணத்துல உன்னோட யாரு இருக்கிறா, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், நீ அவருக்கு உண்மை உள்ளவராயிரு. Hallelujah. Faithfulness only matters between you and God. பவுல் பாருங்களேன், பவுல் அவரை பத்தி சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில அவன் கூட ஒருத்தன் வந்தான், ஜான் மார்க்னு ஒருத்தன் வந்தான். என்ன பண்ணா, பவுலுக்கு கூட அசிஸ்டண்டா வந்தான். இதை நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். பாதியில விட்டு ஓட்டான். பவுலுக்கு அசிஸ்டண்டா வந்தான், உதவி ஊழியக்காரன் தான். ஆனா பாதியில பவுலோட ஊழியம் செய்ய முடியாம பவுல பாதியில நட்ட தெருவில் என்ன பண்ணிட்டான், விட்டு ஓட்டான். இண்டிவிஜுவலிசம் ஓட்டான். ஆனா தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்களேன், அந்த இடத்துல பர்னபான் ஒருத்தன் என்ன செய்யறான், உள்ள வரான். பிரிந்து போன அந்த உறவு, அந்த லாயல்டி, அந்த ரெஸ்டோரேஷன், இது எல்லாத்தையும் இழந்த ஜான் மார்க்கின் இடத்துல திருப்பி யாரும் கொண்டாடுறாங்க, பர்னபா கொண்டு வரான். அவனை குறித்து பவுல் திமோத்திக்கு எழுதும் போது சொல்றாரு, ஏன்பா இவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனா இருந்தான். எனக்குன்னா அவன் வாழ்க்கையை கற்ற இல்ல, அவன் பணக்காரனாக இல்ல, தேவனுடைய ஊழியத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தான். யாரு, பர்னபா. ஹல்லேலூயா. பாடம் நம்பர் 1 கத்துக்காங்க. கஷ்டத்தின் நடுவுல தன்னம் தனியே நின்ன சூழ்நிலை வந்தாலும் எலியேசரை போல பட்டயத்தின் மேல் வைக்கப்பட்ட கை என்ன செய்யப்படக்கூடாது,
விடாமல் கடைசி வரை உறுதியா நிக்கணும். அல்லேலூயா. பாடம் புரிஞ்சுதா? கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க. பாடம் நம்பர் 2, 13-14 வசனத்தை பாருங்களேன். 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு போதும் அவ்வளவு போதும். பாருங்க, நான் சொன்னேன் அந்த தாவீதுடைய 400 பேர்ல எலீட் குரூப் யார சொன்னேன்? ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அந்த 30 பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல ஒருத்தனை பத்தி வாசித்தோம். யாரு? எலியேசர். இப்ப பாருங்க, இங்க 2வது அந்த 30 பேரும் தாவீதோடு 400 பேர் போனாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த குகைக்குள்ள தாவீதுக்குள்ள கூட யார் போயிருக்கா? இப்ப அந்த 30 பேர் போயிருக்கிறாங்க. இப்ப அந்த 30 பேரும் தாவீது எங்க அவர் அரண்மனைக்கு போல, சிங்காசனத்துல உட்கார போல, சுற்றுலா பயணம் செய்ய போல, புதிய ஒரு தேசத்தை துவங்க போல, உயிர் பயந்து போய் எங்க போறான்? அவன் சாவ பார்த்து பயந்து எங்க ஓடுறான்? குகைக்குள்ள ஓடுறான். இருளுக்குள்ள அவன் கூட யார் ஓடுறாங்க? இந்த 30 பேரும் போறாங்க. அதுல இன்னொருத்தனை குறிச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க அதுல அப்படியே வாசித்துட்டு பாத்தீங்கன்னா 2வது அதுல 13-14 பாத்தீங்கன்னா அபிஷாயின்னு ஒருத்தனை குறிச்சு சொல்றாங்க. யாரு? அபிஷாய். யாரா தெரியுமா யார் அபிஷாயின்னு? யாரு? என் பையன். ஒரே ஒருத்தர் தான் சொல்றாங்க. என் பையனுடைய பேர் பாஸ்டர் நாங்க பேர் வைக்கும் போது முதல் பேரு ஜெடடாயான்னு வச்சோம். சென்டர் நடுவில் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னும் போது நம்ம பிஷப் சொன்னாரு, என் வாழ்க்கையில நான் அபிஷாயின் எந்த குழந்தைக்குமே என்ன செய்யல, பேரே வைக்கல. அதனால என் பேருக்கு என்ன வைக்கிறேன்? நானு அபிஷாயின் பேர் வைக்கிறேன்னு பேர் வச்சார். அதனால என் பையனுடைய பேர் என்னது? அபிஷாய். எந்த அபிஷாய்? இந்த அபிஷாய் தான். தாவீதுக்கு உண்மையா இருந்தவன். அவனை குறிச்சு பைபிள் சொல்லுது, he was a mighty warrior, பராக்கிரமசாலி, யுத்த வீரன். தாவீதுடைய படையில இருந்த முக்கியமான ஒரு ஃபைட்டர், கமாண்டர். அவன் ஒரு தடவை தனியா எத்தனை பேரை சாகடிச்சான் தெரியுமா? 300 பேரை யுத்தத்துல எதிரிகள் என்ன செஞ்சான்? சாகடிச்சான். தாவீது பார்த்தான், இவன் எனக்கு இவ்வளோ உண்மை உள்ளவனா இருக்கிறானேன்னு சொல்லி அவனுடைய ஆர்மி கமாண்டரை என்ன செஞ்சான்? அவன் ப்ரோமோட் பண்ணி வச்சிருந்தான். அபிஷாய், he was faithful. அந்த நேரத்திலையும் அந்த 30 பேரோட போன அவனுடைய தலைவனாக, படையின் தலைவனாக இந்த அபிஷாய் சொல்லிருப்பானா இல்லையா? ஏண்டா நம்ம ராஜா போறாரு. அந்த 30 பேரும் கலங்கி பயத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா தலைவன், படையின் தலைவன், நம்ம ராஜா போற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம போகணும். எங்க போறாரு? குகைக்குள்ள சிங்கங்கள், கரடிகள், பாம்புகள், விஷ பிராணிகள், இருள். ஆனா ராஜா இருக்க வேண்டிய இடத்துல தாங்க யார் இருக்கணும்? நாம இருக்கணும். Despite being hunted, துரத்தப்பட்டு, hungry, desperate, எதிர்காலமே இல்ல, பசி, பஞ்சம், பட்டினி, அந்த நேரத்திலையும் இவங்கெல்லாம் எப்படியா இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது? ஒன்றாக. பாடம் நம்பர் 2, fellowship in the heat of the battle. யுத்தத்தின் வெப்பத்தின் நடுவுல, யுத்தம் விறுவிறுப்பா நடக்குது, இருளின் அந்தகார இருள் நடுவுல கூட தாவீதுடைய அவனுடைய நண்பர்கள், அவனுடைய ராணுவ வீரர்களுக்கு நடுவுல என்ன இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது? ஐக்கியம். ஐக்கியம் அப்படின்றது வெறும் ஞாயிற்றுக்கிழமையில கையை கொடுத்துட்டு குகை அனுபவமா நீ போயிட்டு வாப்பா நான் போறேன்றது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை டியூஸ்டே பிரைஸ் லார்ட் பிரதர் கை கொடுத்துட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வியாதியின் பாதையா நீ போயிட்டு வாப்பா, நான் எனக்கு வேண்டாம், எனக்கு கண்ணீரன் பாதையா அது ஊம் பாடு அப்படின்னு விட்டு போறது கிடையாது. உண்மையான ஐக்கியம் அப்படின்றது ஒரு திருச்சபை எல்லா சூழ்நிலையிலும், இருளான சூழ்நிலையிலும் ஒன்றாக இணைந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. The church is God's design for support. It is God's design for healing. It is God's design for growth. It is God's design for spiritual battle.
இந்த காலவேளையில உங்களுக்கு நான் சொல்றேன், குகையின் அனுபவங்களா விட்டு ஓடாதீங்க. குகையின் அனுபவங்களா விட்டுட்டு ஓடாதீங்க. ஏன்னா குகைக்குள்ளதான் ஆண்டவருடைய ராணுவ வீரர்களை நீங்க பார்க்க முடியும். அந்த வீரர்கள் நீங்களா இருக்கணும்னு நான் விரும்புறேன். குகையின் அனுபவமா பாஸ்டரை தனியா விட்டுட்டு ஓடிடாதீங்க. குகையின் அனுபவமா சபைய ஒண்டியா விட்டுட்டு ஓடிடாதீங்க. ஏன்னா ஓடுறவன் கோல அந்த குகைக்குள்ள வா, நீ யாரு? வீரனா கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஏன்னா உண்மை உள்ளவனை நம்பிதாங்க கர்த்தர் திறவுகோலை தருவாரு. உண்மை உள்ளவனை நம்பிதான் கர்த்தர் பட்டயத்தை தருவாரு. Hallelujah. Church fellowship is more than friendship. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லி கொடுத்திருக்கோம். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் அங்க போய் உட்காந்துட்டு இல்ல, covenant fellowship, உடன்படிக்கை. அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒன்னா ஜோம் பண்ணும், அழுதா என்ன செய்யணும்? ஒன்னா அழணும், சண்டை போட்டாலும் ஒன்னா சண்டை போடணும். பாரு, ஒரு ஆமேனாவது வருதா? ஆவிக்குரிய யுத்தத்தை சொல்றாங்க. நீங்க போய் அந்த அவன் கூட இவன் கூட சண்டை போடுறத சொல்ல. ஆவிக்குரிய யுத்தத்துல சபை ஒரு பிரச்சனையை சந்திக்குதா, அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். எல்லாரும் நின்று என்ன செய்யணும்? அவங்க பாத்துக்குவாங்க, இவங்க பாத்துக்குவாங்க. நீ துரோகி, உன்னை நம்பி கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? அப்படி ராஜ்யத்தின் திறவுகளை தர மாட்டாரு, உன்னை அதுல இன்க்ளூட் பண்ண மாட்டாரு. True fellowship happens in caves, not just in palaces. கவனிங்க, அரண்மனையில எல்லாருக்கும் ஃபெலோஷிப் இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க, அங்க ஆடலும் பாடலும். ஆனா அதே இது குகையில இருந்தா அதுதாங்க உண்மையான ஐக்கியம். அரண்மனையில இருக்கிறதெல்லாம் உல்லாசம், அது உண்மையான ஐக்கியம் கிடையாது. திங்க போறது, ஊர் சுத்த போறது, அதை இன்னைக்கு நிறைய பேர் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு அலையறாங்க. இல்ல, குகைக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தா அந்த குகை நடுவுல அங்க பாட அனுபவிக்கிறீங்க பாருங்க, நீங்க தாங்க உண்மையான ஐக்கியத்தின் அடையாளம். Hallelujah. Communion is a fellowship. கர்த்தருடைய பந்தி ஒரு ஃபெலோஷிப் நேரம். கம்யூனியன், கொயினோனியா அப்படின்னா என்னது? பார்ட்னர்ஷிப். எல்லா வாரமும் அந்த பந்தி நேரத்துல அந்த பிரெட் கம்யூனியன் உடைக்கும் போது நம்ம சொல்றோம், நாம யாரு? ஒரே, சொல்ல வச்சேன் இல்லையா உங்களை, யாரு? நாம ஒரே சரீரம். So don't abandon the cave this morning. Stay where you are, even if it's a cave. Stay planted, even if it's a cave. அது குகையா இருந்தாலும் குகையை விட்டு என்ன செய்யாதீங்க? ஓடாதீங்க. ஏன்னா அந்த குகையின் நேரத்துல கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தையும் அன்பையும் அதிகப்படுத்துவார். Hallelujah. God will use those cave moments to strengthen the love and fellowship between brothers and sisters. Fellowship will multiply strength. ஐக்கியம் பலத்தை என்ன செய்யும்? பலத்தின் மேல் பலம்ன்ற மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரே தீக்கும் ஒரு 100 தீ ஒன்னா வந்தா எப்படி எரியும்? யோசிச்சு பாருங்க. ஒரே தீ, அதான் நீங்களும் நானும் அப்படியே ஒன்னா சேர்ந்து வரும்போது அந்த குகையே எப்படி இருக்கும்? பிரகாசமா எரியும். Hallelujah. Hallelujah. நேரம் இல்ல, சுருக்கமா போறேன். 3வது காரியம், இந்த வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. 15, 16, 17 நான் அந்த பெத்லஹேம்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்துல. அதை சொல்றேன். அதை பைபிள்ல பெத்லஹேம் மோமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? தாவீது பெத்லஹேம்ல இருக்கிற தண்ணியை குடிக்கும்படியாக என்ன செய்யணும்? அவனுடைய ஆத்மா, அவனுடைய சரீரம் ஏங்குது. ஐயோ, அந்த தண்ணியை குடிச்சா நல்லா இருக்குமே. பாருங்க, அதை தெரிஞ்சு 3 பேர் என்ன செய்யறாங்க? போறாங்க. அதுல ஒருத்தன் யாரு? எலியேசர். 2வது யாரு? அபிஷாய். இன்னொருத்தன் போறாங்க, 3வதவன் கூட. அவன் பேர் பெனாயா. சொல்லுங்க, யாரு? பெனாயா. இவன் யாரு? இவ பாருங்க, இவங்க யாரு தெரியுமா? அந்த 400ல 30 ஸ்பெஷல் டாஸ்க். அந்த 30ல இன்னும் சூப்பர் ஸ்பெஷல் டாஸ்க் யாரு? இந்த 3 பேரு. 3வது யாரு? பெனாயா. இவன் யாரு? பைபிள் இவனை குறித்து சொல்லுது, he is also a mighty warrior. இவனும் எலியேசரை போல, இவனும் அபிஷாயை போல, பெனாயாவும் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, யுத்த வீரன். ஒரு தடவை ஒரு பெரிய சண்டை வந்துச்சு மோவாபியருக்கும் இஸ்ரவேலருக்கும். அதே மாதிரிதான் இவங்க கோலைங்க. சண்டைய பார்த்த உடனே விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஓட்டாங்க. ஏன்னா அந்த மோவாப்ல 2 ராட்சசர்கள் இருந்தாங்க, கோலியாத் மாதிரி. அவங்கள பார்த்த உடனே இவங்க பயந்து ஓட்டாங்க.
ஆனா பைபிள் சொல்லுது இந்த பெனாயான்ற ஒரே ஒருத்தன் தனியா நின்னு அந்த 2 மோவாபியர்களையும் அரக்கன்களையும் என்ன செஞ்சான்? தனியாளா நின்னு என்ன செஞ்சிருக்கிறான்? யுத்தம் செஞ்சான் தன்னுடைய ராஜாவுக்காக. அது மாத்திரம் இல்ல, பைபிள் சொல்லுது இன்னொரு தடவை எகிப்துல இருக்கிற இன்னொரு ஜாயண்ட், இன்னொரு பெரிய பவர்ஃபுல் எகிப்தியன், அவன் என்ன செஞ்சான்? ஒரு பெரிய ஈட்டிய தூக்கிக்கிட்டு யார கொல்ல வந்தான்? இந்த பெனாயாவை கொல்ல வந்தான். இவன் அந்த நேரத்துல பார்த்து இவன் கிட்ட என்ன இருக்குல்ல, இவன் கிட்ட வாளோ அல்லது ஈட்டியோ கேடயமோ இருக்குல்ல, கையில ஒரு குச்சி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்துச்சு? ஒரு குச்சி. பாருங்க, அவன் ஒரு எகிப்தியன், யுத்த வீரன். அவன் பெரிய ஈட்டிய தூக்கிக்கிட்டு பெனாயாவை கொல்ல வரான். இவன் கையில என்னத்த வச்சிருக்கிறான்? குச்ச வச்சிருக்கிறான், தடிய வச்சிருக்கிறான். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இவன் எவ்வளவு பெரிய யுத்த வீரன்னா அந்த தடிய வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கான்? இவன் அந்த எகிப்தியனோட சண்டை போட்டு அவனை வீழ்த்தி அவன் கையில இருக்கிற ஈட்டியவை எடுத்து அவனே என்ன பண்ணிருக்கான்? இவன் கொண்டு இருக்கான். அவ்வளவு பெரிய யுத்த வீரன். அது மாத்திரம் இல்ல, இவனை குத்தி பைபிள் சொல்லுது அவன் அப்படியே ஒரு நாள் போயிட்டு இருந்து இருக்கிறான். ஒரு குகையில உட்கார்ந்து இருக்கிறான். குகைக்குள்ள யார் வந்தா? பெரிய சிங்கம் வந்து இருக்கு. அந்த சிங்கத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? தனியாளா யுத்தம் செஞ்சு வீழ்த்தி இருக்கிறான். அப்படி அவனை குறித்து பைபிள் சொல்லுது. கவனிங்க, பெனாயா ஓடுறான். ஐயோ, நம்ம ராஜாவுக்கு தாகம் எடுக்கே. எங்க? பெலிஸ்தியருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்போ அங்க போய் அங்க சும்மா வேவ் பார்த்துட்டு வந்தா பார்த்துட்டு வரலாம். என்னத்தை கோரிட்டு வரணும்? தண்ணிய கோரிட்டு வரணும். எவ்வளவு ரிஸ்கியான வேலை. எலியேசர் கூட இருக்கான், அபிசாய் கூட இருக்கான். ஆனா பெனாயா யுத்த வீரன் ஓடுறான். போய் என்ன செய்யறான்? தண்ணிய கோரிக்கிட்டு. பாருங்க என்ன சொல்ல வரேன். நம்முடைய ராஜா, நம்முடைய தலைவர், உங்களுடைய போதகர், உங்களை வழி நடத்துகிறவர்களுடைய விருப்பம், are we giving our best to God? ஆண்டவர் உங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்காரா? அந்த நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்கறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்காரு. அதை ரிஸ்க் எடுத்தாலும் அந்த தாளந்துகள் ஆண்டவருக்காக கொடுக்க மனசு இருக்கா? லாயல்டி. ஒரு மைல் எக்ஸ்ட்ரா போனாலும் போய் நான் என்னுடைய சிறந்ததை கொண்டாந்து யாரு கூட கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். prayers, tears. பாடம் நம்பர் 3, sacrificial love for the house of God. தேவனுடைய வீட்டின் மேல், தேவனின் மேல், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற தலைவர்களின் மேல் ஒரு அன்பு. நான் சொல்லல, தியாக அன்பு. sacrificial love. தண்ணிய கொண்டாடுறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் a sacrifice. உயிர் போனா 3 பேரை கொன்றுப்பாங்க. ஆனா தாவீது பாருங்களேன், அவங்க அந்த தண்ணிய கொண்டாந்தானுங்க. தண்ணிய கொண்டாந்தவனை பார்த்துட்டு தாவீதால தண்ணி என்ன செய்ய முடியல? குடிக்க முடியல. ஐயோ, இவ்வளோ அன்பா, இவ்வளோ தியாகமா, இவ்வளோ ஒரு பேஷனா அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவன் அந்த தண்ணி என்ன பண்ணிட்டான்? ஆண்டவருக்கு முன்னாடி அது ஆராதனையில என்ன செஞ்சிட்டான்? he poured the water in worship. அவனால குடிக்க முடியல. அத கர்த்தருடைய பந்திய நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வரணுங்க. தன்னில் இருந்த எல்லாத்தையும் நமக்காக ஊற்றினார். தன்னுடைய ரத்தத்தை, பைபிள் சொல்லுது, கடைசி சொட்டு தண்ணிய கூட என்ன செஞ்சிட்டாரு? ஊத்திட்டார். திருச்சபைக்காக நம்மை மீட்கும்படியே அவர் எல்லாத்தையும் ஊற்றினாரு. இன்னைக்கு நாம அவருக்காக எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? Don't serve God when it is easy. Serve God when it is needed. எல்லாம் ஈஸியா சுலபமா இருக்கும் போது ஆண்டவரை நான் சேவிக்கிறேன், அது தேவையில்லை. எப்போ தேவைப்படுதோ, எப்போ ரிஸ்க் எடுக்கணுமோ, எப்போ தியாகம் செய்யணுமோ அப்போ செய்யுங்க. கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை அப்ரிஷியேட் பண்ணுவார். Sacrifice is a language of love. தியாகம் செய்வது என்றால் அது அன்பின் ஒரு மொழியின் அடையாளம். நீங்க பேசலாம் வேண்டாம், செய்யற செயலே உங்களுடைய அன்பை என்ன செஞ்சிடும்? அது காமிச்சிரும். பாஸ்டருக்காக நிக்கிறேன், சபைக்காக நிக்கிறேன் சொல்ல வேண்டாம். நீங்க மறைமுகமா பின்னாடி நின்று செய்யற ஒரு செயலை என்ன செஞ்சிடும்? அந்த அன்பை என்ன செஞ்சிடும்? காமிச்சு கொடுத்துரும். What you pour out can become your worship.
தாவீது அந்த தண்ணியை கொண்டாந்து தேவனுக்கு முன்பதாக ஊற்றினது போல கர்த்தருடைய பந்தி எடுப்பதற்கு முன்பதாக கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை எனக்காக ஊற்றினார், இந்த சபைக்காக ஊற்றினார் அப்படின்றது நினைவில் கொண்டு நாமளும் இந்த சபைக்காக என்ன தியாகம் செய்யணும்னாலும் செய்வதற்கு எப்படியா இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பின் பெரிய எதிரி எது தெரியுமா? சுகபோக வாழ்க்கை. அர்ப்பணிப்பின் பெரிய எதிரி என்ன சொல்லுங்க? கமிட்மெண்ட் செய்யாம இருக்கிறது. பிகெஸ்ட் எனிமி என்ன தெரியுமா? கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட். இங்க 3 பேரு அவங்களுடைய கம்ஃபர்ட்டை ரிஸ்க் பண்றாங்க. 3 பேர் அவங்களுடைய சுகபோகத்தை என்ன செய்யறாங்க? ரிஸ்க் பண்றாங்க. They go beyond. கடைசி காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். 39வது வசனம் பாருங்களேன். கடைசி 23:39. ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக 37 பேர். பாருங்களேன், அங்க யாரை குறித்து சொல்றாங்க? உரியா. உரியா. இவனோட நான் முடிக்கிறேன் இன்னைக்கு. இந்த உரியா யாரு? பேர் கேட்ட மாதிரி இருக்கா? யார் இந்த உரியா? பத்சேபாளுடைய கணவன். இவனை தாவீது என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? கொலை செஞ்சான். எப்படி பட்டவனை கொலை செஞ்சான் பாருங்களேன். பைபிள் சொல்லுதாங்க பாருங்க. உராயா தாவீதுக்காக உண்மை உள்ளவன், எலைட் குரூப்ல இருக்கிறவன். சும்மா 400 பேர்ல ஒருத்தனா இருந்தவன் கிடையாது. தாவீதுக்கு உண்மையா, தாவீதுக்கு பக்கத்துல அவனுடைய ராணுவ வீரர்கள்ல முக்கியமான ஒருத்தனா இருந்திருக்கிறான். யாரு? உரியா. Even Uriah, whom David betrayed, he was loyal to the king until his death. அவனுடைய மரண பரியந்தம் அவன் யாருக்கு உண்மையா இருந்திருக்கிறான்? ராஜாவுக்கு உண்மையா இருந்திருக்கிறான். இதோட நான் முடிக்கிறேன். பாடம் நம்பர் 4. Finish your race faithfully where God has planted you. தேவன் உங்களை எங்க நாட்டி இருக்கிறாரோ நாட்டின இடத்துல உண்மையும் உத்தமத்தோட உங்களுடைய ஓட்டத்தை என்ன செய்ய கற்றுக்கொள்ளுங்க? முடிக்க கற்றுக்கொள்ளுங்க. Don't uproot yourself where God has called you to plant it. ஆண்டவர் உங்களை எங்க நாட்டி இருக்கிறாரோ நாட்டின் இடத்துல இருந்து நீங்களே வேர் புடுங்கிட்டு என்ன செய்யாதீங்க? போகாதீங்க. Finish where God has called you. Your race is not just about starting well, it is about finishing well. உங்களுடைய ஓட்டத்தின் துவக்கம் முக்கியமானது மாத்திரம் கிடையாது, அந்த தோட்டத்தின் முடிவு தாங்க என்னது? முக்கியமானது. ஹல்லேலூயா. Planted. சங்கீதம் 1வது சங்கீதம் சொல்லுது 3வது வசனம், நீர்ப்பாய்ச்சல்கள் ஓரத்தில் நடப்பட்ட, நாட்டப்பட்ட. எப்ப தெரியுமா வளர்ச்சி வரும்? எப்போ வேர்கள் நாட்டப்பட்டு இருக்கிறதோ. Be faithful until the end. ஏன் உராயாவுடைய பேர் இங்க எழுதப்பட்டிருக்கு, ஞாபகப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன்னா கிறுக்கி போட்டிருக்கலாம், அவன் பேரை மென்ஷன் பண்ணாம போயிருக்கலாம். ஆனாலும் தாவீதுக்கு தெரியும், இப்ப அவன் வாழ்க்கையின் கடைசியில உட்கார்ந்துட்டு இருக்கிறான், குற்ற மனசாட்சி. ஆனாலும் அவனுக்கு நல்லா தெரியுது, நான் அவனுக்கு தீங்கை நினைவித்தாலும் அவன் எனக்கு கடைசி வரைக்கும் எப்படியா இருந்தான்? அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். அவன் he was faithful till the end. Communion reminds us of Jesus' words. Do this until I come. ஆண்டவர் சொன்னாரு, நான் மீண்டும் வருகிற அளவு இவைகள் என்ன செய்யுங்க? செய்யுங்க. உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா நாம கடைசி வரைக்கும்? நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுப்பார்கள். ஒரு கிறிஸ்தவன் சும்மா வேர் புடுங்கிட்டு அங்க எங்க போயிட்டு இருந்தா அவனால என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. Loyalty to your church is part of your spiritual maturity. கவனிங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளம் உங்களுடைய சபைக்கு உண்மையா இருப்பது. சபைக்கு உண்மையா இருக்கணுமா? கேள்வி கேட்காத. அப்படி கேட்கறனால நீ ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதவன். ஆவிக்குரிய முதிர்ச்சினா நாட்டப்பட்ட இடத்துல நாட்டப்பட்டவனா இரு. ஏன்னா நீ நாட்டப்பட்டு இருந்தாதான் உன்னால என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். பிரச்சனை நேரத்துல விட்டு ஓடுறது, கஷ்டத்து நேரத்துல விட்டு ஓடுறனா உன்னால கனி கொடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் நாட்டின அந்த இடத்துல இருந்து வேறு நீயே தான் புடுங்கிட்டு ஓடுற. பிரியா கடைசி வரைக்கும் என்ன செய்யலாம? வேர் புடுங்கப்பட்டவனா காணப்படவில்லை, நாட்டப்பட்ட இடத்துல இருந்தான். Hallelujah. The crown is for finishers, not for the starters. யாருக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது?
ஆவிக்குரிய வாழ்க்கையை துவங்குற எல்லாருக்கும் கிடையாது, ஓடி முடிக்கிற எல்லாருக்கும் தான் ஜீவ கிரீடம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முடிக்கிற என்னுடைய வார்த்தைகளை. எத்தனை பேர் வாத்து பறக்கிறத பார்த்திருக்கிறீங்க? வாத்து பறக்கும் போது அடுத்த தடவை நீங்க பாருங்க. பார்த்ததே இல்லைன்னா நான் சொல்றேன். எங்க ஏன் சிரிக்கிறீங்க? வாத்து பறக்கும், உண்மையா பறக்கும். கீஸ் பறக்கும். வாத்து பறக்கும் போது எப்பயாவது அடுத்த தடவை பாருங்க, கீழே இருந்து பாருங்களேன். அது பறக்கும் போது ஒரு வி மாதிரி பறக்கும். எப்படி பறக்கும்? கூட்டமா இப்படி பறக்காது. மேல கீழே இருந்து பாருங்களேன், அந்த வாத்து எப்படி பறக்கும்? இப்படி வி பொசிஷன்ல பறக்கும். சயின்டிபிக்கா பார்த்தாங்க ஏன் இப்படி பறக்குது. அந்த வாத்தெல்லாம் கழுகை போல மற்ற பறவைகளை போல ரொம்ப வேகமாலாம் அதால என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது. ஆனா அதே வாத்து கூட்டத்தோட இப்படி சேர்ந்து பறந்துச்சுன்னா அது காற்றின் வேகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேகத்திற்கு ஈடு இணைக்கற்ற அளவுக்கு ஒரு பலம். ஒன்னா சிங்கிளா பறந்தா வராது, கூட்டமா பறந்தா என்ன செய்யும், வரும். ஏரோப்ளேனே பாருங்களேன் என்ன பொசிஷன்ல தான் இருக்குது. இதெல்லாம் ஏரோடைனமிக்ஸ், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஏரோப்ளேனே பறவையை பார்த்து தான் கண்டுபிடிச்சாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஓகே. அப்போ இந்த வாத்து கூட்டம் எப்படி பறக்கும்? இப்படி வி பொசிஷன்ல பறக்கும். ஏன் பறக்கும் தெரியுமா? கொஞ்சம் தூரம் பறக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து லீடர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லீடர். கொஞ்சம் தூரம் பறக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பறக்கக்கூடிய பலன் இல்லை பாத்தீங்களா, ஏன்னா அது கழுகை போலலாம் படைக்கப்படல பாத்தீங்களா. கொஞ்ச தூரம் தான் பறக்கும். அதுக்கப்புறம் அதோடைய ரக்கைக்கெல்லாம் என்ன வந்துடும், ஷோர் வந்துடும், வலி வந்துடும். அது அப்படியே செகண்ட் லைனுக்கு வரும். செகண்ட் லைன்ல இருக்கிற பறவை எங்க போவோம்? ஃபர்ஸ்ட் லைனுக்கு போவோம். இப்போ அது லீடர் ஆகும். எப்பெல்லாம் இந்த வாத்து கூட்டம் அப்படியே பறக்கும் போது வேகம் கொஞ்சம் கம்மியாகுதோ அப்பெல்லாம் பின்னாடி இருக்கிறது முன்னாடி வரும், பின்னாடி இருக்கிறது முன்னாடி வரும். ஏன்னா அது ஒன்றா கூட்டா இணைஞ்சாதான் அந்த வாத்து கூட்டத்துடைய பறக்கிற வேகம் என்ன செய்யும், அதிகரிக்கும். கவனிங்க, ஒரு பறவை எங்க இருந்து வந்துச்சு இதுக்கு இவ்வளவு மூளை? தனியா என்னால பறக்க முடியாது. தனியா நான் போனா ஒரு கழுகோ ஏதோ என்ன செஞ்சிடும், என்ன அடிச்சு சாப்பிட்றோம். தனியா நான் பறந்தாலும் வேகமா பறக்க முடியாதுன்னு சொல்லி கூட்டத்தோடு பறக்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாத்துக்கே இவ்வளவு அறிவு இருந்தா அவருடைய மனவாட்டியாகிய திருச்சபை நாமங்க அவருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது ஒற்றுமையா ஒரே சரீரமா பலத்தோடும் கிருபையோடும் கீழ்ப்படிதலோடும் பறக்கலனா சாத்தான் ஒவ்வொருத்தர் என்ன செஞ்சிருவான், அவன் பலவீனப்படுத்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை வீழ்த்திடுவான். Hallelujah. Let's stand together in battle. இந்த கர்த்தருடைய நாள்ல இந்த பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பதாக கவனிங்க, தாவீது அவனுக்கு கொண்டாந்த தண்ணியை அவன் தண்ணி ஊத்திட்டான் ஆண்டவருக்கு முன்னாடி. ஆனா தாவீதை காட்டிலும் பெரியவர், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ரத்தத்தை நமக்காக தியாகமா என்ன செஞ்சாரு, ஊற்றினார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரே சபைக்கு நான் உண்மையா இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி. சபைக்கு உண்மையா இருப்பேன், ஐக்கியத்தில் உண்மையா இருப்பேன். கையை தூக்காதவங்களெல்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசல நினைக்கிறேன். உண்மையா ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க, சபைக்கு உண்மையா இருப்பேன், ஐக்கியத்திற்கு உண்மையா இருப்பேன், எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவருக்காக கொடுப்பேன், நாட்டப்பட்ட இடத்துல உறுதியா ஜெயத்துடன் முடிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு 4 பேரை குறிச்சு சொன்ன. உங்களுக்கு யாரை குறிச்சு சொன்ன? எலியேசர், அபிஷாய், பெனாயா, உரியா. இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களை மறக்காம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே மீண்டும் ஒரு முறை என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எழும்பி நின்று கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு பாரம்பரியம் அல்ல, ஆனால் இது ஒரு மீண்டும் தேவனோடு நாங்கள் செய்கிற ஒரு ஒப்புரவு ஆண்டவரே. It is a commitment to Christ. It is a commitment to the church. It is a commitment to the pastor. It is a commitment to God who has called us to this race, Lord. ஆண்டவர் சொல்றார், வா என்னிடத்துல வந்து கற்றுக்கொள், என்னிடத்துல வந்து புசி, என்னிடத்துல கொடுப்பதற்கு நிறைய இருக்குது.
நான் தனியா வரல ஆண்டவரே, ஒரே குடும்பமா நான் வரேன். எத்தனை பேர் நீங்க கேட்க விரும்புறீங்க? கரங்களை உயர்த்துங்களா. ஆண்டவரே, இந்த பந்தியில பங்கு பெற என்ன நீங்க பாயத்தப்படுத்துங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பிரச்சனை வரும்போது நான் சபையை விட்டு ஓட மாட்டேன். துன்பம் வரும்போது நான் உங்களை விட்டு ஓட மாட்டேன் ஆண்டவரே. கஷ்டங்கள் வரும்போது உங்களை விட்டு நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த பந்தியில என்னோடு நீங்க ஆண்டவரே பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. யுத்தங்களின் நடுவில் தாவீதோடு நின்ன அவனுடைய ராணுவ வீரர்களை போல நானும் சபையோடும் விசுவாசத்தில் உண்மையோடு நிற்பேன். அதற்கு எனக்கு கிருபையை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். உண்மையுள்ள விசுவாசிகள் ஆண்டவரே, போலி விசுவாசிகளா நாங்க வாழ விரும்பல. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா வாழ விரும்பல ஆண்டவரே. பேர் கிறிஸ்தவனா நான் வாழ விரும்பல ஆண்டவரே. உண்மையுள்ள கிறிஸ்தவனா, உண்மையுள்ள மனவாட்சியா நான் வாழ என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாறாத கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அழிநடத்துதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மோடு மாறாமல் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.